Hello students, today we are going to see Hall's theorem. The statement of the theorem is let G be a bipartite graph with the cardinality of A is equal to N and cardinality of B is equal to M. Then there exists a set of N independent edges in G if and only if satisfies the Hall's condition. So what is Hall's condition? Hall's condition is this condition. So H denotes the Hall's condition here. Ng of S, cardinality of Ng of S, that is neighborhood of the set S is greater than or equal to cardinality of S for all S which is a subset of A. ஸோ ஏலேருந்து ஒரு சப்செட் எடுத்த எஸ்ன்ற செட்டுக்கு இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுதான் ஹால்ஸ் கண்டிஷன். இந்த கண்டிஷன் தான் என்னது ஹால்ஸ் கண்டிஷன். ஸோ என்ன ப்ரூஃப் பண்ணும் தியரத்தில், ஒரு பைபார்டைட் கிராஃப் எடுத்துக்கணும். பைபார்டைட் கிராஃப்னால் ரெண்டு பார்ட்டிஷன் இருக்கும். ஒன் இஸ் ஏ அண்ட் அனதர் ஒன் இஸ் பி. ஏல எத்தனை நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்குது? n நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்குது. பியில் எத்தனை வெர்டிசஸ் இருக்குது? m வெர்டிசஸ் இருக்குதுன்னு எடுத்துகிட்டு we have to prove there exists a set of n independent edges in G. இப்போ ஒருவேளை ஒரு செட்டில் n இண்டிபெண்ட் எட்ஜஸ் இருந்துச்சு கிராஃபில் அப்படின்னா இந்த ஹால்ஸ் கண்டிஷன் ஹோல்ட் ஆகுதுன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணோம். கான்வர்ஸ் பார்ட்டில் ஹால்ஸ் கண்டிஷன் எடுத்துகிட்டு ஒரு செட் இருக்குது, அதில் n இண்டிபெண்டன்ஸ் எட்ஜஸ் இருக்குது ஜின்ற கிராஃப்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணி காட்டணும். ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஹால்ஸ் தியரம். So if they asked in the question paper state and prove Hall's theorem, then you have to write the statement and then you have to write the proof. ஸோ ப்ரூஃபையும் நீங்கள் தான் எழுதணும், ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் தான் எழுதி ப்ரூஃப் பண்ணணும் ஹால்ஸ் தியரத்துக்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன நேமிங் தியரம், இட் இஸ் அ நேமிங் தியரம். ஸோ ஹால் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஹால்ஸ் தியரம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன லைன்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் அந்த தியரம் ப்ரூஃப் பண்ண முடியும். ஸோ ஸ்டேட்மெண்ட்டையும் we have to remember. ஓகே, ஸோ நவ் we are going to see the proof. ஸோ நெசசிட்டி கண்டிஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி என்ன எடுத்துக்கணும், ஏபி ரெண்டு பார்ட்டிஷன் எடுத்துக்கணும். அந்த பார்ட்டிஷனில் எத்தனை வெர்டிசஸ் இருக்குது? n வெர்டிசஸ் இருக்குது ஏல. ஸோ லெட் ஏ ஹாஸ் x1 x2 etc xn vertices and b has y1 y2 etc up to ym vertices. So first we are going to see the necessity condition for this theorem. So necessity condition என்ன proof பண்ணும், there exists n set of n independent edges in the graph G ன்னு எடுத்துட்டு Hall's condition hold ஆகுதுன்னு சொல்லி proof பண்ணும். So necessity condition is let G of A comma B, that is a bipartite graph, contains n independent edges. ஸோ n இண்டிபெண்ட் எட்ஜஸ் இருக்குது இந்த கிராஃபில் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ n இண்டிபெண்ட் எட்ஜஸ் எப்படி எழுதலாம், x1 y1 x2 y2 எக்ஸெட்ரா xn yn. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கிராஃப் வச்சு சைமல்டேனியஸாக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஒரு கிராஃப் வரையலாம். ஸோ ஒரு பைபார்டைட் கிராஃப் எடுத்துக்கிறோம். ஏபி தான் அதோட பைபார்ட்டிஷன். ஸோ ஏல 4 vertices இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ x1 x2 x3 x4 are the 4 vertices. So B has 5 vertices. So y1 y2 y3 y4 y5. So x is adjacent with y1 and y2. x2 is adjacent with y1 y2 y3. So we are taking an example graph here. So next x4 is adjacent with x4 y4 y3 and y4. Okay, so இதிலேருந்து நான் n independent edges மட்டும் எடுக்கணும். ஸோ வாட் இஸ் n? n is the cardinality of the set A. செட் ஏல எத்தனை நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்கோ அதான் n. ஸோ n இண்டிபெண்ட் ஆஃப் எட்ஜஸ் எடுக்கணும் அப்படின்னா இங்கே ஏல எத்தனை கார்டினாலிட்டி இருக்குது? கார்டினாலிட்டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ அப்போ 4 இண்டிபெண்ட் எட்ஜஸ் இந்த எக்ஸாம்பிள் கிராஃபுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னது x1 y1 இந்த எட்ஜை எடுத்துட்டோம் அப்படின்னா இண்டிபெண்ட் எட்ஜஸ்னால் எப்படி இருக்கணும், அந்த செட்டுக்குள்ளே இருக்கிற எட்ஜஸ் நான் அட்ஜசண்ட்டாக இருக்கணும். ஸோ x1 y1 எடுத்துட்டேன் அப்படின்னா x2 y2 எடுக்க முடியாது, ஏன்னா இது ரெண்டும் அட்ஜசண்ட் எட்ஜஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ x1 y1 இங்கே எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு x2 y2 எடுக்க முடியாது. ஸோ அப்போ x2ன்ற வேர்டெக்ஸ்லேருந்து y2ன்ற வேர்டெக்ஸ்க்கு போகிற இந்த எட்ஜ் எடுத்துட்டா இந்த எட்ஜ் எடுக்க முடியாது, இந்த எட்ஜையும் எடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் x3
y3. So next is x4 y4. ஸோ இதெல்லாம் தான் இண்டிபெண்ட் எட்ஜஸ். 4 இண்டிபெண்ட் எட்ஜஸ் நம்மளால் இந்த கிராஃபில் பைபார்ட்டேட் கிராஃபில் எடுத்துக்க முடியும். அதை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ 4 இண்டிபெண்ட் இந்த எட்ஜஸை வச்சு நம்ம என்ன சொல்லணும், ஹால்ஸ் கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இண்டிபெண்ட் எட்ஜஸ் ஒரு கிராஃபில் நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அது ஹால்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். ஸோ வாட் இஸ் ஹால்ஸ் கண்டிஷன்? நெய்பர்ஹுட் ஆஃப் எஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். வாட் இஸ் எஸ்? எஸ் இஸ் த சப்செட் ஆஃப் ஏ. ஏலேருந்து ஒரு சப்செட் எடுக்கணும். ஸோ ஏல எத்தனை வெர்டிசஸ் இருக்கீங்க? 4 வெர்டிசஸ் இருக்குது. ஸோ எஸ்ன்ற ஒரு சப்செட் எடுக்கிறேன். ஸோ S1 S2 S3 இந்த செட், இந்த ஏக்கு நான் எடுத்திருக்கேன். ஜென்ரலாக எடுக்கும்போது எத்தனை எடுத்திருக்கீங்க? n வெர்டிசஸ் எடுத்திருக்கீங்க. ஸோ என்லேருந்து ஒரு சப்செட் எடுக்கணும். ஸோ n வெர்டிசஸ்லேருந்து ஒரு சப்செட் எடுக்கலாம். ஸோ லெட் S is equal to S1 S2 etc. SS be the subset of A. ஸோ ஒரு சப்செட் எடுத்தாச்சு. ஸோ இந்த சப்செட்டோட நெய்பர்ஹுட் செட் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சப்செட்டில் எத்தனை வேர்டிசஸ் எடுத்திருக்கேன்? x1 x2 x3 அப்படின்னு சொல்லி இந்த 3 வேர்டெக்ஸ் மட்டும்தான் இந்த சப்செட்டில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3 வேர்டெக்ஸும் எதோட அட்ஜசண்ட்டாக இருக்குது? இந்த இண்டிபெண்ட் எட்ஜஸில் y1 y2 y3யோட ஆப்வியஸாக அட்ஜசண்ட்டாக இருக்குது இந்த 3மே. ஓகேவா? ஸோ அப்போ y1 y2 y3 எல்லாம் நெய்பர்ஹுட் செட்டுக்குள்ளே எங்கே தான் இருக்கும்? நெய்பர்ஹுட் செட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இதில் என்ன இண்டிபெண்ட் எட்ஜஸ் இருக்குதுன்னு தெரியும். ஸோ x1 y1 x2 y2 x3 y3 எல்லாம் இண்டிபெண்ட் எட்ஜஸ்ன்னு தெரியும். ஸோ ஜென்ரலாக எழுதும்போது xs ys. ஸோ இது வரைக்கும் இண்டிபெண்ட் எட்ஜஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். ஏன்னா xn வரைக்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு வேர்டெக்ஸ்க்கும் இண்டிபெண்ட் எட்ஜஸ் இருக்குது, n இண்டிபெண்ட் எட்ஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த இண்டிபெண்ட் எட்ஜஸ் தான் என்னது? x1 y1 x2 y2. இடையில தான் என்ன வரும்? xs ys அப்படின்ற எட்ஜ் வரும். ஸோ அந்த எட்ஜை சேர்த்து தான் இங்கே என்ன எழுதுகிறோம்? இண்டிபெண்ட் செட் ஆஃப் எட்ஜஸ் எழுதுகிறோம். ஸோ x1 y1 x2 y2 x3 y3 etc. xs ys be the set of independent edges. ஸோ இண்டிபெண்ட் எட்ஜஸ்னால் ஆப்வியஸாக இதோட இருக்குது அட்ஜசண்ட்டாக இருக்கிற ஒவ்வொரு வேர்டெக்ஸும் எப்படி இருக்கும்? டிஸ்டிங்க்டாக இருக்கும், வேறு வேறையாக இருக்கும். So you will get y1 y2 etc. ys are distinct vertices. இதெல்லாமே வேறு வேறு வேர்டெக்ஸ், ஒன்று சேம் கிடையாது, தே ஆர் டிஃபரெண்ட். ஓகே, ஸோ இங்கேயும் x1 y1 வந்து எட்ஜு. ஸோ y1 இஸ் டிஃப்ரெண்ட், y2 இஸ் different and y3 is different, they are not same. So y1 y2 y3 are distinct vertices. So அப்போ distinct vertices, they are adjacent to the vertices in the set S. Sல இருக்கிற வெர்டெக்ஸோட இது அட்ஜசண்ட்டாக இருக்குது, அதெல்லாம் வேறு வேறு அப்படின்னா அது எதுக்குள்ளே வந்துடும்? நெய்பர்ஹுட் ஆஃப் எஸ்ன்ற செட்டுக்குள்ளே என்ன வந்துடும்? y1 y2 etc. ysன்ற வெர்டெக்ஸ் வந்துடும். வெர்டிசஸ்லாம் இதோட சப்செட்டாக மாறிடும். ஸோ அப்போ இதோட கார்டினாலிட்டி எழுதும்போது வாட் இஸ் த, இதில் எத்தனை வெர்டிசஸ் இருக்குது? எஸ் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்குது. ஸோ இதே தான் எஸ்ன்ற செட்டுக்குள்ளே எத்தனை வெர்டிசஸ் எடுத்திருந்தோம்? x1 x2 etc. xsன்னு வரைக்கும் எஸ் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் எடுத்திருந்தோம். ஸோ அப்போ இதோட கார்டினாலிட்டி என்ன எழுதலாம்? கார்டினாலிட்டி ஆஃப் எஸ்ன்னு எழுதலாம். சப்செட்னா என்ன அர்த்தம்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சைன் வரும். when we calculate the numbers, எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அப்போ கார்டினாலிட்டி போடும்போது சப்செட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சைன் வரும். ஸோ ng ஆஃப் எஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் எஸ் ஃபார் ஆல் எஸ் which is a subset of A. So in the condition the Hall's condition. So we have to prove the Hall's condition. We have proved the Hall's condition by taking n independent edges. அந்த ஒரு செட்டை எடுத்துட்டு கிராஃபில் எடுத்துட்டு இந்த கண்டிஷன் ப்ரூஃப் பண்ணிட்டோம். So this is the necessity part. I will put another video for sufficiency part. So follow the videos. Thank you girls.